மே மாதம் 3ஆம் திகதி எரிபொருளுடைய விலைகள் இலங்கையில அதிகரித்திருக்கு. அது தொடர்பாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில இப்ப அண்மை காலமா அதிகளவான இணைய மோசடி மூலமாக பண பரிமாற்றம் நடக்குது, பறிமுதல் செய்யப்படுது. இது தொடர்பாக 120 பேர் 9 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவுடைய முன்னணி விமான சேவை நிறுவனம் ஒன்று 100 விமான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் விலையேற்றம் காரணமாக இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாக சொல்லப்படுது. 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு இலங்கையில வாழ்நாள் முழுவதும் புகைப்பிடிப்பதற்கான தடை விதிக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. ஈரானிடம் கிட்டத்தட்ட 10 முதல் 11 அணுகுண்டுகள் இருக்கக்கூடிய அல்லது அதற்கான யுரேனியம் இருப்பதாக சொல்லப்படுது. இஸ்ரேல் அவசரமாக உலகத்தினுடைய சக்தி வாய்ந்த மிக பலமான 2 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான நிதியை ஒதுக்கி இருக்காங்க. ஈரான் அமெரிக்காவுக்கு ஒரு காலக்கெடு கொடுத்திருப்பதாகவும் அந்த தேதி வெளியில சொல்லப்படாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் முதல் கமெண்ட்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமா அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஐக்கிய நாடுகளுடைய அணு கண்காணிப்பு அமைப்பு, இந்த அமைப்பு ஈரான்ல செறிவூட்டப்பட்டிருக்கின்ற யுரேனியத்தினுடைய அளவு, யுரேனியத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு அணுகுண்டுகளை தயாரிக்கலாம் என்ற ஒரு கணக்கை வெளியிட்டிருக்காங்க. ஈரானிடம் கிட்டத்தட்ட 400 கிலோகிராம் யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் அணு திட்ட அமைப்பு குறிப்பிட்டிருக்காங்க. உத்தியோகபூர்வமா அந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த அளவை வைத்துக்கொண்டு ஈரான் 10 முதல் 11 அணுகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கிறது. இந்த அணுகுண்டுகள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு விட்டதா அல்லது இது தயாரிப்பதற்காக இப்பொழுது தயார்படுத்தப்படுகிறதா என்ற சந்தேகம் இப்பொழுது பல நாடுகளுக்கு இருக்கு. அதுதான் அமெரிக்காவுடைய பெரிய அளவான ஒரு எதிர்ப்பே. யுரேனியம் செறிவூட்டுவது அமெரிக்காவுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில், அதாவது 2015ஆம் ஆண்டு பராக் ஒபாமா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்துல ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. அதாவது இப்பொழுது உலக நாடுகள், வல்லரசு நாடுகளாக இருக்கிற 6 நாடுகளை உள்ளடக்கியதான ஒரு ஒப்பந்தம் இது. இந்த ஒப்பந்தத்தின் கீழே ஈரான் 3.67% என்ற அடிப்படையில தான் யுரேனியத்தை செறிவூட்டலாம். அந்த அளவு தான் அவங்க யுரேனியம் செறிவூட்டக்கூடிய அனுமதி அந்த ஒப்பந்தத்துல வழங்கப்பட்டிருந்தது. ஏன் அந்த அளவு வழங்கப்பட்டதுன்னு சொன்னா, இப்ப மின்சார உற்பத்தி, சுகாதாரத்துறை, அத்தியாவசியமான தேவைகளுக்காக யுரேனியம் ஒரு 4% செறிவூட்டினால் போதுமானது. மின்சார உற்பத்திக்கே 3% போதும் என்று சொல்லப்படுது. எனவே அந்த அடிப்படையில அதுதான் நாங்க செய்வோம், அதுக்கு மேல செய்ய மாட்டோம் என்று ஈரான் இந்த ஒப்பந்தத்துல உடன்படிக்கை இட்டது. அதனை அடுத்துதான் ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்ட பலதரப்பட்ட பொருளாதார தடைகளை முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா காலத்துல நீக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 2018ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்று முதல் கால கட்டத்துக்குள்ள உடனடியாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகினார். காரணம்னு சொன்னா, ஈரான் சொன்ன மாதிரி இல்லாம அதுக்கு வெளியில போய் அதிகளவான அளவை யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க. 30 முதல் 40% யுரேனியம் செறிவூட்டப்பட்டதை ரகசிய தகவல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டதாக சொல்லி உடனடியாக இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகி பலதரப்பட்ட பொருளாதார தடைகளை ஈரான் மீது சுமத்தியிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவுடைய போர் விமானம் மூலமாக அந்த யுரேனியம் செறிவூட்டப்பட்ட அணு ஆயுத திட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தி அதை அழித்தோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உத்தியோகபூர்வமாக அறிவிச்சாங்க. அதுக்கு பிறகு கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி தொடர்ந்தும் ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுறாங்க, அணு ஆயுதத்தை தயாரிக்கின்ற கட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. எனவே இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த போரை ஆரம்பித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். இப்பொழுது இறுதியாக 2 நாளைக்கு முதல்ல ஈரானால வழங்கப்பட்ட முன்மொழிவிலையும் இந்த அணு ஆயுதமோ அல்லது யுரேனியம் செறிவூட்டுறது தொடர்பாக எந்த விதமான உடன்படிக்கையும் அதுல கொண்டு வரப்படல என்பது இப்பொழுது அமெரிக்கா இந்த உடன்படிக்கையை நிராகரித்ததுக்கு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுது. இது இப்படி இருக்கும்போது இப்பொழுது அமெரிக்கா விதித்திருக்கின்ற கப்பல் தடைகள் ஈரானை மிகப்பெரிய அளவிலான ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள கொண்டு போய் விட்டுருக்கு. இதற்கு பெரிய அளவான எதிர்ப்புகள் இப்பொழுது ஈரான் பக்கமாக தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. இப்ப சர்வதேச ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கின்ற செய்தியின் அடிப்படையில ஈரான் இந்த கப்பல் தடைகளை அமெரிக்கா விலக்க வேண்டும் என்று ஒரு கால கெடு கொடுத்திருக்கிறாங்களாம்.
அந்த காலக்கெடு வந்து எவ்வளவு எப்ப அப்படின்றது தொடர்பாக வெளி இடங்களுக்கு தெரியப்படுத்தல இது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய ராணுவம் இன்றைய நாள்ல ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்று சாத்தியமற்ற ராணுவ நடவடிக்கையை ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லைன்னா மோசமான ஒரு உடன்படிக்கையில கையெழுத்திடுவாங்க. அதாவது ஈரான் கொடுக்கின்ற ஈரானுக்கு அடிபணிந்து ஒரு உடன்படிக்கையில கையெழுத்திடுவாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கின்ற இப்போது இருக்கிற ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். வேற எதுவுமே இல்லை அப்படின்றதான் ஈரானுடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை ஈரானுடைய ராணுவம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய போர் கப்பல்களை அல்லது போர் விமானங்களை கல்லறையாக்கக்கூடிய திறன் எங்களிடம் உள்ளது. மிக விரைவில் இந்த தடையை நீக்குங்கள், இல்லைன்னா உங்களுடைய கப்பல்கள் மீதும் உங்களுடைய விமானங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்ற செய்தியை ஈரான் உத்தியோகபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சர்வதேச ரீதியில பேசப்படுது. ரஷ்யா சீனா ரெண்டுமே இப்பொழுதும் இந்த கடல் வழியில் இருக்கின்ற தடைகளை நீக்கிறதுக்கு இதை முற்றுமுழுதாக அகற்றுவதற்கான செயல் திட்டங்களை வகுத்து வராங்க. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அமெரிக்கா இந்த முறை அதாவது இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள மீறி தாக்குதல் நடத்துவதற்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஈரான் தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இந்த போரை மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்த தடையை நீக்கிறதுக்காக ஒரு கால எல்லையை அமெரிக்காவுக்கு ஈரான் கொடுத்திருக்காங்க. அது முடிந்ததுக்கு பிறகு நேரடியாகவே அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும். அதற்கான முழு தயார்படுத்தலையும் இப்பொழுது ஈரான் செய்திருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய அடுத்த கட்ட யுத்த தயார்படுத்தல்கள் என்பது 10 வருடங்களை நோக்கியதாக பார்க்கப்படுகிறது. அதாவது இப்பொழுதிருந்து 10 வருஷங்களுக்கு தேவையான ஆயுதங்களை கொள்வனவு செய்வதில் இப்பொழுது இஸ்ரேல் தீவிரமாக இறங்கி இருக்காங்க. அதுல மிக மிக முக்கியமான 2 அதிநவீனமான 2 போர் விமானங்களை வாங்குறதுக்கான அனுமதியை இஸ்ரேல் அரசாங்கம் வழங்கி இருக்கிறது. F-35 அப்படின்ற விமானம், F-151A என்ற போர் விமானம், அதி தொழில்நுட்பங்களை கொண்ட இந்த 2 விமானங்களையும் வாங்குறதுக்காக 119 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இஸ்ரேல் ஒதுக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அளவான தொகையை ஒதுக்கி இருக்காங்க இந்த 2 விமானங்களுக்கு மட்டும். இந்த விமானம் அமெரிக்காவுடைய தயாரிப்புல வெளியிடப்படுகின்ற விமானங்கள். எனவே இந்த விமானங்களை அமெரிக்கா தங்களுடைய உறுப்பு நாடுகள் அல்லது நட்பு நாடுகள், நேட்டோ நாடுகள், இந்த மாதிரி இஸ்ரேல் மாதிரியான நெருங்கிய நாடுகளுக்கு மட்டும்தான் இதுவரைக்கும் வழங்கி இருக்காங்க. இப்பொழுது இஸ்ரேலுக்கு வழங்க போறாங்க. எனவே இது மற்ற நாடுகளுக்கு, அமெரிக்காவுடைய எதிர்ப்பு நாடுகளுக்கு இதுக்குமே இந்த விமானங்கள் வழங்கப்படுவதில்லை, விற்பனை செய்யப்படுவதில்லை. அந்த மாதிரி ஒரு அதிநவீனமான விமானத்தை கொள்வனவு செய்ய போறாங்க இஸ்ரேல். இப்பொழுது ஈரானோடு ஏதாவது உடன்படிக்கை எட்டப்பட்டாலும் அது தற்காலிகமானதாக தான் இருக்கும். இதெல்லாம் தயார்படுத்துறதுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்குறதுக்காக தான் இருக்கும் ஒழிய நிரந்தரமான தீர்வு அப்படின்றது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடம்பெறுவது என்பது மிக சாத்தியமற்றது. பேச்சுவார்த்தை மூலம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. காரணம், இவங்க 2 பேருமே அடிபட்டு தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தையால ஒரு தீர்வு காணப்பட்டால் அது நிரந்தரமானதாக இருக்காது. இந்த போர் தயார்படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாகவே இருக்கும். இது 2 நாடுகளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. இந்தியாவுடைய மிக பெரிய ஒரு விமான சேவை நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் மிக முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வருகின்ற ஜூலை மாதம் வரைக்கும் உள்ளூர் வெளியூர் விமான சேவைகள், குறிப்பா சர்வதேச விமான சேவைகள் தான் அதிகமாக இடைநிறுத்தப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 100 விமான சேவைகளை குறைப்பதாக சொல்லியிருக்காங்க. காரணம், எரிபொருள் விலையேற்றம் தான் இதுக்கு பிரதான காரணம். அதாவது விமானங்களுக்கு பயன்படுத்துகிற எரிபொருள் பாரிய அளவாக உயர்ந்திருக்கிறது. இதனால விமான சேவை கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதை அரசாங்கம் இன்னும் சரியான முறையில் அனுமதி வழங்காதால விமான சேவைகளை குறைக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லப்படுது. பல நாடுகள் தங்களுடைய வான் பாதுகாப்பை மட்டுப்படுத்தி இருக்காங்க. அதனால பல விமானங்கள் சில நாடுகளுக்குள்ளால பறக்க முடியாம இருக்கு. இதனால இது வேறு நாடுகளுக்குள்ளால போறதால நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. எனவே இப்போ பார்க்கும்போது எரிபொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம், இந்த மாதிரியான விடயங்களால இப்படி ஒரு கட்டுப்பாடும் இருக்கிறதால பல விமான சேவைகளை கொண்டு நடத்த முடியாத நிலையில ஏர் இந்தியா நிறுவனம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முதல்ல இண்டிகோ, ஸ்பைஸ் ஜெட் இந்த மாதிரியான விமான சேவைகளும் இந்த முடிவுக்குள்ள வரப்போகிறோம், அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற
கட்டாயத்துக்குள்ள இருந்தாங்க. அதுல ஏர் இந்தியாவும் இருந்தது. இப்பொழுது ஏர் இந்தியா தன்னுடைய கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்திருக்காங்க. இனி வருகின்ற நாட்கள்ல அல்லது இந்த கிழமைக்குள்ளேயே ஸ்பைஸ்ஜெட் அல்லது இண்டிகோ ஆகிய பெரிய பெரிய விமான சேவைகள் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளை விதிக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. இந்தியாவினுடைய 90% விமான சேவைகளை நடத்துகிறது இந்த 3 நிறுவனங்கள் தான். எனவே மிக முக்கியமான நிறுவனங்கள் இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான விமான போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நேற்றைய நாளிலையும் கூட நாம பார்த்தோம், அமெரிக்காவுடைய ஸ்பிரிட் நிறுவனம் மிக பெரிய அளவான விமான சேவைகளை நடத்துகின்ற, அமெரிக்காவுடைய உள்ளூர் சேவைகளை நடத்துகின்ற விமான சேவை கூட தங்களுடைய விமான சேவைகளை மட்டுப்படுத்துவதாக ஆயிரக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்வதாக அறிவிச்சிருந்தாங்க. இதுவும் காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம் காரணமாகவே இந்த மாதிரி பல நாடுகள் இந்த மாதிரியான ஒரு முடிவை மிக விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இலங்கையில மிக மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையை செய்யறதுக்கு தயார்படுத்தல்கள், அதற்கான ஆலோசனைகள் இப்பொழுது பெறப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த புகைப்பிடித்தல் அப்படின்றது பெரிய ஒரு சிக்கலாக பல நாடுகள்ல இருந்து வருது. இதை பல நாடுகள் கட்டுப்படுத்தியும் இருக்காங்க. பல நாடுகள் ஒரு வயதுக்குட்பட்டவர்களுக்கு தடையும் விதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை இலங்கை இப்பொழுது எடுத்திருக்காங்க. மின் சிகரெட்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து இப்போ கொண்டு வராங்க. சுற்றுலா பயணிகள் கொண்டு வராங்க. வெளிநாட்டில இருந்து அனுப்பப்படுகிறது. இங்கேயும் விற்பனை செய்யப்படுது, உற்பத்தி செய்யப்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனால் இப்பொழுது இதை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு, முதல் கட்டமாக இதை முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கையை எடுக்க போறாங்க இலங்கை. இதுல இப்பொழுதே விமான நிலையங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மின் சிகரெட்களை கொண்டு வரதுக்கு தடை. அது எல்லாமே பறிமுதல் செய்யப்படும். அது சுற்றுலா பயணிகள் கொண்டு வந்தாலும் தடை தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம இப்பொழுது முக்கியமான விஷயமே தான், 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடித்தல், அதாவது மின்னாக இருக்கட்டும், எந்த வகையிலும் புகைப்பிடிக்கக்கூடிய உபகரணங்களை, சிகரெட்டுகளை வாங்க முடியாத அளவான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு கடுமையான சட்டத்தை கொண்டு வரதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து வருவதாக சொல்லப்படுது. 2010க்கு பிறகு பிறந்தவங்க எந்த அடிப்படையிலேயும் புகைப்பிடித்தல் பொருட்களை வாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரதுக்கான ஒரு ஆலோசனை நடந்து வருவதாக சொல்லப்படுது. இது ஒரு நல்ல விஷயம் தான். பல நாடுகள்ல இந்த மாதிரியான விடயங்கள் அமுல்ல இருக்கு. பல நாடுகள்ல இருக்கு. அப்படி ஒரு நடவடிக்கையை இலங்கை கொண்டு வராங்க. கடந்த நாட்கள்ல இணைய மோசடிகள் பெரிய அளவா நடந்து வருது. நாட்டுல பெரிய அரசாங்கத்தினுடைய பணத்தையே வெளியில கொண்டு வர அளவுக்கு நடக்குது. தனிநபர்கள் எந்த அளவுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவான இணைய மோசடி ஒரு இடத்துல நடந்திருக்கு. ராஜகிரியவில் 120 பேர் ஒரு தொடர்மாடியை வாடகைக்கு எடுத்து 120 பேர் தங்கி இருந்து இந்த இணைய மோசடியை செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 9 நாடுகளை சேர்ந்தவர்கள், வியட்நாம், சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட 9 நாடுகளை சேர்ந்தவர்கள், 120க்கும் அதிகமானவங்க இந்த இணைய மோசடியில் ஈடுபட்டதாக இன்று நாளில் அவ்வளவு பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல ஒரு குழு தப்பியும் சென்றிருக்கு. இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது வெளிக்கட போலீசார் ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இணைய மோசடி என்பது இப்பொழுது பெரிய அளவாக மக்களை அச்சத்துக்குள்ளாக்குன்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஒரு யுத்தம் நடக்கிறது போலதான். கிட்டத்தட்ட பெரிய அளவான இழப்புகளை, அவங்களோட உழைப்புகளை மிக இலகுவாக கொண்டு போகக்கூடிய ஒரு மோசடியாக இது நடக்குது. எனவே மிக அவதானமாக இருங்க. உங்களுடைய கையடக்க தொலைபேசிகளுக்கு வர லிங்க்குகளையோ அல்லது ஓடிபி இலக்கங்களையோ யாரிடம் பகிர்ந்து கொள்றதோ, அதை கிளிக் பண்றதோ தவிர்த்து கொள்ளுங்க. மிக முக்கியம். இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.